வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது கன்னியாகுமரியில் புதிதாக அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலம் சுற்றுலா ஒரு பார்வை. கடந்த விநாயகர் சதுர்த்தி விடுமுறை தினத்தன்று இந்த கண்ணாடி பாலத்தை பார்ப்பதற்காக எனது காரில் கன்னியாகுமரியை நோக்கி பயணித்தோம். காலை 5 மணிக்கு இங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பினோம். சரியாக 7 மணிக்கு நாங்கள் கன்னியாகுமரி சென்றடைந்தோம். அங்கு முதலில் அந்த வியூ பாயிண்ட், சூரியன் உதிப்பதை பார்க்கக்கூடிய வியூ பாயிண்டிலிருந்து நாங்கள் அங்கிருந்து விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்த்து ஃபோட்டோக்கள் எடுத்து, அதனைத் தொடர்ந்து நாங்கள் காலை உணவை முடித்துவிட்டு அந்த விவேகானந்தர் பாறையை பார்ப்பதற்காக நாங்கள் எங்களது பயணத்தை தொடங்கினோம். இதோ இந்த போட்டிலே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த விவேகானந்தர் பாறையை பார்ப்பதற்காக இதற்கான கட்டணம் 100 ரூபாய். நான் ஏற்கனவே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணதுனால கூட்டத்தில் வரிசையில் நின்று டிக்கெட் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படலை. அதனால் நாங்கள் டிக்கெட்டை ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே எடுத்ததுனால விரைவாக நாங்கள் இந்த பயணத்தை தொடங்கினோம். இப்போ அந்த போட்டில் பயணம் மேற்கொண்டு இருக்கிறோம். இந்த விவேகானந்தர் பாறை அடைந்ததற்கு பிறகு விவேகானந்தர் பாறையில் உள்ள தியான மண்டபம், அதனை சுற்றியுள்ள பகுதிகளை எல்லாம் பார்வையிட்டு கண்ணாடி பாலம் வழியாக திருவள்ளுவர் சிலையை அடைந்து அங்கு நாங்கள் சுற்றி பார்ப்பதற்கு குறைந்தது 2 மணி நேரம் ஆனது. அந்த 2 மணி நேரம் நாங்கள் மிக அருமையாக இந்த பயணத்தை இனிமையாக கண்டுகளித்தோம். அதன் பிறகு இந்த பயணத்தை முடித்து கொண்டு மீண்டும் அதே போட்டில் கரையை சேர்ந்து வந்தடைந்தோம். அந்த பயணத்தில் பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது கல்லூரியில் கடைசி ஆண்டு 97 நான் படிக்கும்போது நண்பர்களோடு கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறைக்கு போயிருக்கிறேன். அதற்கு பிறகு இப்போ தான் போவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. மிக அருமையாக இருந்தது. விவேகானந்தர் பாறையில் போயிட்டு ஒரு 5 நிமிடம் தியானிக்க வாய்ப்பு கிடைத்தது. தியானம் செய்தேன். அதன் பிறகு கண்ணாடி பாலம் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. அதையெல்லாம் முடித்து கொண்டு ஏதோ திரும்பி வரக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். மிக அருமையான பயணம். ஒரு நாள் திட்டமிட்டால் இந்த பயணத்திற்கு சென்று வரலாம். நன்றி. அந்த பயணத்தில் நாங்கள் எடுத்த சில ஃபோட்டோக்களை இங்கே பதிவேற்றம் செய்துள்ளோம். அதனையும் கண்டுகளியுங்கள். நீங்களும் சென்று வரலாம். மிக பார்ப்பதற்கு அருமையானதொரு இடம். இல்லை, அதுவும் திருவள்ளுவர் சிலை 133 அடி உயர சிலை. உண்மையில் கடல் காற்றுக்கு மத்தியில் இப்படி ஒரு சிலை அமைத்திருப்பது மிகப்பெரிய நமக்கான ஒரு நம்முடைய தமிழர் பண்பாட்டுக்கு, தமிழருக்கு இது ஒரு உதாரணமான, ஒரு எடுத்துக்காட்டான ஒரு இடமாக அமைந்துள்ளது. இதை திமுக கழகத்தின் கருணாநிதி அவர்கள் இந்த சிலை வடிவமைப்பதற்கு உறுதுணையாக இருந்து வைத்துள்ளார்கள். ஆக நல்லதொரு பயணம். இதை நீங்களும் சென்று பார்வையிடுவதற்காக உங்களுக்காக இந்த பயணத்திட்டத்தை, இந்த பயணத்தினுடைய ஃபோட்டோக்களை உங்களுக்காக பகிர்ந்துள்ளேன். நன்றி. மீண்டும் அடுத்ததொரு பயணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்பை ஆரோ. நன்றி நண்பர்களே.